எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னா, நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், குவைத்தில் இருக்கவங்க யாரும் 12 மணிலேருந்து விடியகாலம் 6 மணி வரைக்கும் வெளியே வர வேணாம்னு குவைத் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதை எடுத்து எல்லா கடை, ஜமையா, பக்காலா, லேண்ட்ரி எல்லாமே மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓனர் அவங்க ஃப்ரெண்டெலாம் வந்து சீசா குடிச்சுன்னு இருந்தாங்க, டிவி பார்த்துன்னு இருந்தோம். கரெக்டாக இந்த 1:30 நினைக்கிறேன், 1:30 மணிக்கு குமார் இதுமாரி போர் நின்றுடுச்சு அப்படின்னு எங்கள் ஓனர் சொன்னார். என்ன பாபா அப்படின்னு கேட்டாமா, 2 வீக்ஸ் மாஃபி, அதை போர் 2 வீக்ஸ் மாஃபி அப்படின்னாரு. அப்புறம் நியூஸ் வச்சு காட்டினார். வச்சா ரெண்டு வாரத்துக்கு இல்லைன்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. இது நிரந்தரமாக நிற்கணும்னா ஒரு 10 கண்டிஷன் ஈரான் வந்து இது பண்ணியிருக்கு. அந்த 10 நிபந்தனைகளும் அந்த அமெரிக்கா இது பண்ணிச்சுன்னா சுத்தமாக போர் நின்றும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், பாபா இதுமாரி போர் நின்றுடுச்சு, ஏர்போர்ட்லாம் திறந்துடுவாங்களா அப்படின்ட்டு. இன்ஷால்லா ஷூக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு காலையிலே வந்து ஓனர் ஃப்ரெண்டு எல்லாம் சீசா குடிச்சின்னு ஒரே அட்டகாசம். ஒரு 4-5 பேர் வந்தாங்க. வந்து அவங்க குடிச்சின்னு அவங்க பேசிக்கின்னு போயின்னு இருந்தாங்க. நேற்று என்ன ஒரு இதுனா, நேற்று போர் நின்றுடுச்சு, 2 வாரத்துக்கு நாங்கள் வந்து இந்த குண்டு அதெல்லாம் போட்டு எதுவுமே இது பண்ண மாட்டோம், தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் ஈரானோட ட்ரோன் வந்து குவைத்தில் வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த ஆயில், அந்த வாட்ரு, அதுமாரி சுத்திகரிப்பு நிலையத்தெல்லாம். ஏன் இதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போய் சாப்பிட்ணும். பசி வர எடுக்குது. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். திறந்தா தக்காளி சாதம், சிக்கனு, தயிர். இது வந்து ஓனர் அவங்க பாட்டி வச்சு சாப்பிட்டதில் இருந்தது, நான் எடுத்துன்னு வந்தேன். டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இதுன்னு. கொஞ்சமாக பிசைஞ்சு சிக்கனோட இத்து போய் வந்துக்குது. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. வெறும் தக்காளி சாதமாக சாப்பிட்டு பார்ப்போம். இதுவும் நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். நம்மளுக்கு வர வேண்டிய வேலை என்னையாக இருந்தாலும் நம்மளுக்கு தான் வரும் போல் தெரியுது. ஏன்னா நேற்று ஓனரோட அம்மா வெளியே இட்டுன்னு வர வேண்டிய டியூட்டி இருந்துச்சு. நேற்று நான் வெளியே போகவே இப்போ அவங்களை இட்டுன்னு வர முடியல. இன்றைக்கி இட்டுன்னு வந்திருக்கேன். இப்போ வாஃபி இட்டுன்னு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கெஸ்ரியா போகணுமா, அதுக்கப்புறம் அவுட் ஆட் போகணுமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒமன் நாடு வந்து ஆதரித்து சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து குவைத்தும் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க, இந்த போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு. ஆனால் அது கொஞ்ச நேரோட நிலைக்கலை. ஏன்னா திரும்ப ஈரானோட ட்ரோன்கள் வந்து இந்த குவைத்தோட இந்த மின்சாரம் இது இடத்தையோ, அதுக்கப்புறம் வந்து நீர் சுத்திகரிப்பு நிலையங்களோ திரும்ப தாக்கினே தான் இருக்குது. அது இப்போ இந்த குவைத் கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக வெளியேற்றிருக்காங்க. நிறையா பொருள் சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த நீர் தொட்டிகள், அப்புறம் அந்த பையன் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்குறான். இந்த நிறையா பொருள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு திரும்பியும் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு பண்ண வெளியிட்டு இருக்குது. எதனால் இந்த தாக்குதல் திரும்ப நடக்குது சொல்லுங்கள், தெரியல. பார்ப்போம். இந்த பர்கர் கேட்டாங்க, பீஃப் பர்கர். இது ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பன்னு ஒரு 4 பாக்கெட் கேட்டாங்க, இது எடுத்துக்கலாம். பெப்சி பெருசு ஒன்று கேட்டாங்க, இதையும் எடுத்துக்கலாம். இந்த பொருளோட பில்லு வந்து 3 தினார் 310 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 990 ரூபா. எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். டின்னருக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது தந்தா பர்கர் நான் வாங்கிட்டு வந்தேன். இது டோஸ்ட்டு, இது மக்ரானி. இது ஃபுல்லாகிடுச்சு, நாக் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மை ஃபேவரட் பீஃப் பர்கர், தரமாக இருக்குது. அடுத்தது டோஸ்ட்டு, இது அதை விட அடுத்தது மெக்ரோனி. இது அதுக்கும் மேலே எல்லாமே தரமாக இது. பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப கஷ்டமான செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கு இந்த குவைத் கவர்மெண்ட். என்னென்னா 5 பேர் உயிர் இழந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து படுகாயத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு. என்னடா திருப்பி ட்ரோன் தாக்கி அப்படின்னு நடந்துச்சான்னு கேட்டால் அது இல்லை. 6ஆம் நம்பர் ரோட்டில் காரும் மோதி தீ விபத்தாகி 5 பேர் உயிர் இழந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் காயங்களோடு இருக்கிறாரு அப்படின்ற தகவல் அஃபிஷியல் இந்த குவைத் கவர்மெண்ட்டே வெளியிட்டு இருக்கு. 6ஆம் நம்பர் ரோட்லலாம் கரெக்டாக சாத் அப்துல்லாவுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு.
ரொம்ப கொடூரமான விஷயம். இதுக்கு தான் டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க. நம்ம நேரம் நல்லா இருந்தாலும், நம்மளுக்கு பின்னாடி வரவன் எப்படி வரான்னு தெரியவே தெரியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க. இந்த உயிர் போனது உண்மையிலேயே சொல்றது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் அந்த குவைத் ஏர்வேஸ் வந்து 10ஆம் தேதி தமாமிலிருந்து சென்னைக்கு போகுது. மீண்டும் வந்து இந்த சேவை தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளிய வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து 9ஆம் தேதி தான் வரும். அந்த ஒரு நாள்ல பார்த்து டிக்கெட் புக் பண்ண முடியுமா? தெரியல. இருந்தாலும் கன்ஃபார்ம் 10ஆம் தேதி போகுது அப்படின்ற மாரி அஃபிஷியலா அவங்களே வெளியிட்டிருக்காங்க. என்னதான் இந்த போர் 2 வாரத்துக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சாலும் நம்ப முடியாது. மூலக்கோளாறு புடிச்சவன் டொனால்ட் ட்ரம்ப். அதனால எனி டைம் முழுசா இந்த போர் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் எப்பயுமே எச்சரிக்கையாவே இருங்க. இன்னும் வேற எதனா தகவல் வருதான்ட்டு பார்ப்போம். இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான தகவலும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்ட்டு நாளைக்கு வீடியோல சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க் யூ.